வணக்கம். இப்போ நான் பார்க்க வந்துருக்க பூமி பார்த்தீங்கன்னா, ஒரு 7 ஏக்கரா விவசாய நிலங்க தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு 400 அடிக்கு மேலே வருங்க. சைட் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்திரங்கல் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல அருமையான செம்மண் பூமிங்க. உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பூமிக்குங்க. சைட் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வாஸ்து முறைப்படி பூமி அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல அருமையான செம்மண் பூமிங்க. பூமி வந்து வடசரிவாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு போலவாடி டு தாராபுரம் மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு 4 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. 2 மெயின் ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமி சென்டராக அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாருங்க, ஆப்போசிட்லேயே வந்து முருங்கைத்தோப்பு போட்டிருக்குறாங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே கம்பெனிகளாக இருக்குதுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு, தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு, கம்பெனி பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க. ஒரு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி ஒன்று இருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 ஏக்கராங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஏக்கரா பக்கம் சேல் ஆயிடுச்சுங்க. இப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஏக்கரா மட்டும் பாக்கி இருக்குதுங்க. பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வந்துடுங்க. ஏதாவது கம்பெனி பர்பஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க. நல்லா அருமையான செம்மண் பூமிங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க. வாய்க்கால் தண்ணியும் பாயாதுங்க. இந்த கல்லிருந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்து கிழக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு 410 அடி ரோடு பேஸ் வருங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 7 ஏக்கராங்க. நம்ம வேணும்னா வந்து ஒரு 3.5 ஏக்கரா வேணாலும் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க. மொத்த ஏரியா வந்து 7 ஏக்கராங்க. நீங்கள் ஒரு 3.5 ஏக்கரா வாங்குற அப்படின்னா ஒரு 200 அடி ரோடு பேஸ் வந்துடுங்க உங்கள் பூமிக்குங்க. 7 ஏக்கரில் வந்து 2ஆக தான் பிரித்து கொடுப்பாங்க. தாராபுரத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 7 ஏக்கராங்க. கிணறோ போரோ நம்ம தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. சர்வீஸ் நம்ம தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம வாங்கி தென்னந்தோப்பு பண்ணுறோம் அப்படின்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்குது. இந்த பூமி பக்கத்துலேயே வந்து தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எம்டி பூமியை வாங்கி இப்போ வந்து தோப்பாக பண்ணிக்கிறாங்க. நல்லா தண்ணி ஆகிருக்குதுங்க அந்த ஏரியாலிங்க. இப்போ பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து போர்வெல்லோ கிணறோ கிடையாதுங்க. அதனால் வந்து நீ கிணறு வெட்டினால போர் விட்டால் நல்லா தண்ணி ஆகுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 7 ஏக்கராங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 40 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 ஏக்கராங்க. தாராபுரத்துக்கு பக்கத்தில் வந்து லேண்ட் வேணும்னு தொலைகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்க. 2 மெயின் ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க. ஏதாவது கம்பெனி பர்பஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 பெரிய கம்பெனிஸ் இருக்குதுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 410 அடி வருதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 7 ஏக்கராங்க. ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் 40 லட்ச ரூபா சொல்கிறாங்க.